அண்மைச் செய்தி. தேனி மாவட்டம் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணை பிள்ளையார் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணை பிள்ளையார் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணை பிள்ளையார் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜெயனி. அதாவது தேனி மாவட்டம் போடி பக்கத்துல ஓடக்கூடியது கொட்டக்குடி ஆறு. இந்த கொட்டக்குடி ஆற்றுடைய நீர்பிடிப்பு பகுதிகளான தமிழக கேரள எல்லை வனப்பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடி, டாப் ஸ்டேஷன், உருவாக்குடி இந்த பகுதியில் நேற்று இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்திருக்குது. இதனால இந்த கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. மேலும் இதனால போடி பக்கத்துல ஒரு கொட்டக்குடி ஆற்றில் குறுக்க அணை பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பணை இருக்குது. இந்த தடுப்பணையை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அருவி மாதிரி தண்ணி கொட்டும். அதுல உள்ளூர் பொதுமக்கள் மட்டும் இல்லாம அந்த பகுதி வழியா மூணார் மற்றும் அந்த கேரளா பகுதிகளுக்கு சுற்றுலா போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த தடுப்பணையை பார்த்துட்டு குளிச்சுட்டு போறது வழக்கம். நேற்று பேஞ்ச கனமழையினால இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. இதனால அந்த பகுதியில தண்ணி இழுவிசை அதிகரிச்சிருக்குது. மேலும் இந்த அருவி மாதிரி கொட்டக்கூடிய தடுப்பணையிலையும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டிட்டு இருக்குது. இதனால பொதுமக்களுடைய நலன் கருதியும் சுற்றுலா பயணிகளுடைய நலன் கருதியும் அந்த பகுதியில யாரும் குளிக்க கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடை வச்சிருக்கிறாங்க. மேலும் கால்நடைகளை அழைத்து செல்வதோ இந்த ஆற்றை கடக்கிறதோ குளிக்கவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மேலும் அந்த பகுதியில் பார்த்தோம்னா பல்வேறு பகுதிகளுக்கு விவசாய பகுதிகளுக்கு தண்ணி திறந்து விடக்கூடிய ராஜா வாய்க்கால் மதகு பகுதி ஒன்று இருக்குது. அந்த மதகு பகுதியிலும் ஆற்றுல அடித்து வரப்பட்ட அந்த குப்பைகள், மரக்கிளைகள் எல்லாமே அதுல அந்த தண்ணி திறக்க முடியாத அளவுக்கு இந்த குப்பைகள்லாம் தேங்கி இருக்குது. இதை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படின்றது அந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. இந்த வெள்ள நீர் சீராகிற வரைக்கும் இந்த பகுதியில் யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடை வச்சிருக்கிறாங்க. ஜனனி, விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.